பீட்ரூட்டோட மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். மருந்தே உணவு அப்படிங்கிறதான் நம்மளோட வாழ்க்கை முறை. நம்மளுடைய அன்றாட உணவு வகைகளில் சத்துள்ள உணவுகளை சேர்த்துக்கிட்டாவே நம்ம உடம்புல உண்டாகிற நோயின் பிடியிலிருந்து சிக்காமல் இருக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பீட்ரூட் எண்ணில் அடங்காத மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு கிழங்கு. இதை தமிழில் செங்கிழங்கு இல்லைனா அக்காரக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. பீட்ரூட்டில் சுண்ணாம்பு, மக்னீசியம், இரும்பு, சோடியம், பொட்டாசியம், தாமிரம், கந்தகம், குளோரின், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, தயாமின், ரைஃபோஃப்ளேவின் இந்த மாதிரி சத்துக்கள் நிறையவே இருக்குது. பீட்ரூட்டை பிழிஞ்சு சாறு எடுத்து தேன் கூட கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா அல்சர் குணமாகும். பீட்ரூட் சாரோட வெள்ளரி சாறு கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரகங்களில் பித்தப்பையும் சுத்திகரிக்கப்படும். பீட்ரூட் சாரோட படிகாரத்தை பொடியாக்கி அது கூட சேர்த்து கலந்து உடம்புல எரிச்சல், அரிப்பு இருக்கிற இடங்களில் நம்ம தடவிட்டு வந்தோம்னா எரிச்சல், அரிப்பு போன்றவைகள் குணமாகும். பீட்ரூட்டை எடுத்துட்டு ரெகுலராக கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மூல நோய் காணாமல் போயிடும். பீட்ரூட்டை ரெகுலராக உணவில் சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா ரத்த சோகைங்கிற நோய் நம்மளுக்கு வரவே செய்யாது. பீட்ரூட் சாறு எடுத்து குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றில் உண்டாகிற அஜீரணத்தை நீக்கி செரிமானத்தை அதிகப்படுத்தும். பீட்ரூட்டை நறுக்கி பச்சையாக எலுமிச்சை சாற்றில் நனைச்சி சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்களோட உற்பத்தி அதிகரிக்கும். சொறி, பொடுகு, ஆறாத புண்கள் இருந்துச்சுன்னா பீட்ரூட்டை வேக வச்ச தண்ணி இல்லைன்னா அது கூட வினிகரை கலந்து புண்கள் மேலே தடவி வந்தோம்னா சீக்கிரமே குணம் கிடைக்கும். நமது அன்றாட உணவில் பீட்ரூட்டை சாப்பிட்டு வந்தோம்னா உடலுக்கு குளிர்ச்சியை தர்றதோட மலச்சிக்கலையும் போக்கும். அது மட்டும் இல்லாமல் கேன்சர் போன்ற நோய்கள் வராமையும் தடுக்குது. ரெகுலராக பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது உடம்புல தங்கி இருக்கிற கெட்ட கொழுப்போட அளவை குறைக்குது. இதனால உடல் பருமனும் கம்மியாகுது. மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.